நம்முடைய ஈமானை நாம் அதிகரிக்க செய்ய வேண்டுமாக இருந்தால் முதலாவது வழி, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய கல்வி. ஈமானை அதிகரிக்க செய்வதற்குரிய மிக பிரதானமான வழியாக இதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இஸ்லாமிய கல்வியை தேடும்போது ஈமான் அதிகரிப்பதை சஹாபாக்களுடைய வரலாற்றில் நம்ம பார்க்கலாம். நம் எல்லோருக்கும் அடிக்கடி சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாறு தான் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு. ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாதையிலே சந்திக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் சொல்லிவிட்டு, ஹந்தலாவை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இது உலகத்தில் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு மரபு, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பது. அதற்கு பொதுவாக உலகத்தில் சொல்லப்படக்கூடிய பதில் என்ன? அல்ஹம்துலில்லாஹ், நன்றாக இருக்கிறோம், அல்லது கொஞ்சம் சுகமில்லாமல் இருக்கிறேன், அல்லது சில பிரச்சனைகளோடு இருக்கிறேன், இப்படித்தான் எல்லோரும் பதில் சொல்வார்கள். ஆனால் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஹந்தலாவை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன? நாஃபக ஹந்தலா, இந்த ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டான். எப்படி பதில் என்று பாருங்கள். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், ஹந்தலாவை நீ எப்படி இதை சொல்லுகிறாய் என்று கேட்டபோது ஹந்தலா சொல்லுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வகுப்புகளில் போய் உட்காரும் போது குர்ஆன் வசனங்கள் நினைவூட்டப்படுகின்றன, ஹதீஸ்களை சொல்லுகிறார்கள், நம்முடைய ஈமான் அதிகரித்து நிற்கிறது. குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிறது, ஹதீஸ்கள் சொல்லப்படுகின்றன, நம்முடைய ஈமான் அதிகரித்து நிற்கிறது. வீட்டுக்கு வந்தால் குழந்தைகள், பிள்ளை, மனைவி என்று பிஸியாகி விடும்போது அந்த நிலை குறைந்து விடுகிறது என்று சொல்கிறார். இப்போ இது ஈமான் கூடும் குறையும் என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம். அதே நேரத்தில் அவர் அனுபவித்து சொல்லுகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் உட்காரும் போது ஈமான் அதிகரிக்கிறது. இல்மை தேடி இல்முடைய மஜ்லிஸிலே உட்காரும் போது கண்டிப்பாக ஈமான் அதிகரிக்கும். புகாரியிலே வருகிறது, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நண்பரை அழைக்கிறார், தஆல் இஜ்லிஸ் பினா நுமின் சா, வா வந்து உட்காரு, 1 மணி நேரம் ஈமான் கொள்ளுவோம் என்று சொல்கிறார். இந்த மஜ்லிஸு திக்ருகளிலே உட்கார்ந்து அல்லது இஸ்லாமிய கல்வியை தேட புறப்படும் போது கண்டிப்பாக ஈமான் அதிகரிக்கும் என்பதை இதன் மூலம் நாம் புரிய முடிகிறது. இஸ்லாமிய கல்வியிலே பிரதானமாக நாம் தேட வேண்டிய அம்சம் அல்லாஹ்வை பற்றிய அறிவு. அல்லாஹுடைய அஸ்மாக்கள் என்ற திருநாமங்களும் அல்லாஹுடைய சிஃபாத்துகள் என்ற பண்புகளும் நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்கிற மிக முக்கியமான அம்சங்களாகும். அன்புள்ள சகோதரர்களே, நிறைய அல்லாஹுடைய அஸ்மா சிஃபாத்தோடு நமக்கு தொடர்பு ஏற்பட வேண்டும். அல்லாஹுடைய அஸ்மாக்களும் சிஃபாத்துகளும் சரியாக புரியப்படுமாக இருந்தால் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். உண்மையிலே இன்றைக்கு இந்த விஷயம் அடிக்கடி நினைவூட்டப்பட்ட போதிலும் அல்லாஹுடைய அஸ்மாக்களையும் சிஃபாத்துகளையும் அறிந்து கொள்கிற விஷயத்தில் நாம் பொடுபோக்காகவே இருக்கிறோம். நம்ம இந்த வகுப்பிலேயே, இந்த அகீதா வகுப்பில் ஆரம்ப பகுதி அல்லாஹுவை பற்றிய பகுதி. அதிலே அல்லாஹுடைய சிஃபாத்துகளை இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதை நம்ம தெளிவுபடுத்தினோம். அங்கு நாம் வலியுறுத்திய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், அல்லாஹுவை பற்றிய அறிவின் முக்கியத்துவம். அல்லாஹுவை ஒரு மனிதன் சரியாக அறிந்து கொள்ளுகிற போது அவனுடைய ஈமான் அதிகரிக்கும். அதிலே அல்லாஹுடைய திருநாமங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த திருநாமங்களிலே 99 திருநாமங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி சொல்கிறார்கள். அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. யார் அந்த திருநாமங்களை பொருள் உணர்ந்து மனப்பாடம் செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றார்கள். இந்த ஹதீஸ் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த 99 திருநாமங்களையும் அறிந்து கொள்வதற்காக நாம் எடுத்த முயற்சி என்ன என்ற கேள்விக்கு நம்மிடம் பதில் கிடையாது. குறைந்தது நாம் அப்போது சொல்லியிருந்தோம், குர்ஆனை ஓதிக்கொண்டு போகும்போது சில வசனங்கள் அல்லது பல வசனங்கள் முடிகிற நேரத்தில் அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு முடியும். இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா அல்லது வதூத் அசீசுன் ஹக்கீம், இப்படி முடியும். இந்த பெயர்களையாவது தொகுத்து நாம் எடுத்து தர்ஜமத்துல் குர்ஆனில் அதனுடைய பொருளை பார்த்து
மனப்பாடம் செய்வதற்கு ஏதாவது ஒரு சின்ன முயற்சி செய்தோமா என்று கேட்டால் பெரும்பாலான மக்கள் கிடையாது. உண்மையிலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு நடுநிலையோடும் நிதானமாகவும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பொது அறிவு என்ற ஒரு பாடம் இருக்கும்போது அந்த ஜெனரல் நாலேஜ் என்ற அந்த பாடத்தில் கூடுதல் மதிப்பெண்களை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய மாணவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேருடைய பெயரை பாடமாக்குகிறார்கள். சாதனையாளர்கள், சாதிக்காதவர்கள், விளையாட்டு வீரர்கள், நடிகர் நடிகைகள், இவர்களுடைய பெயர்களை எல்லாம் பாடமாக்குகிறார்கள். ஆனால் ரப்புல் ஆலமீனுடைய பெயர்களை பாடமாக்கினால் சுவர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹான செய்தி, நம்முடைய முஸ்லிம்கள் எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. ஆனால் இந்த பெயர்களை பாடமாக்கி சுவர்க்கத்தை அடைவோம் என்கிற முயற்சி நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு இன்னும் வரவில்லை. இது நம்முடைய ஈமானின் பலவீனமான நிலைக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஈமானை அதிகரிக்க விரும்பக்கூடிய ஒருவர் அல்லாஹுடைய அஸ்மாக்களையும் அல்லாஹுடைய சிஃபாத்துகளையும் படிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சஹாபாக்களுக்கு போதித்தார்கள். ஸலஃபு ஸாலிஹீன்கள் நிறைய அஸ்மா சிஃபாத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தௌஹீத் என்ற இந்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய மக்கள், மதிக்கக்கூடிய உலமாக்கள், ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம் பைஹகி அல்லது இமாம் இப்னு குஸைமா அல்லது இமாம் தாரமி, இப்படியான மிகப்பெரிய பழைய இமாம்கள் கூடுதலாக அஸ்மா சிஃபாத் சம்பந்தமாக எழுதியிருக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்றால் மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய சரியான புரிதலை ஏற்படுத்த வேண்டும். மக்கள் அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்வார்களாக இருந்தால் அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கு விரும்புவார்கள். எல்லா மனிதனிடமும் இருக்கிற இயல்பான தன்மை இது. அவன் ஒருவரை சரியான முறையில் அறியாத போது அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் கொடுக்க மாட்டான், அவரை நேசிக்க மாட்டான், அவரை நெருங்க மாட்டான். இது மனிதனிடம் இருக்கிற ஒரு நிலை. எனவே அல்லாஹ்வை சரியாக புரியாத காரணத்தினால்தான் இன்றைக்கு அதிகமான முஸ்லீம்கள் அல்லாஹ்வை நெருங்காமல் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இன்பம் என்று அவர்கள் கருதக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்ய துணிகிறார்கள், அல்லாஹ்வோடு நெருங்குகிற விஷயத்தில் பலவீனமாக இருக்கிறார்கள். எனவே நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய மக்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் ஈமான் அதிகரித்த நிலையில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுடைய ஆழ் மனங்களில் உண்மையாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹுடைய அஸ்மாக்களையும் அல்லாஹுடைய சிஃபாத்துகளையும் நிறைய படியுங்கள். அப்படி படிக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். இரண்டாவதாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்றால் அல் குர்ஆனை நிறைய நாம் படிக்க வேண்டும். நான் ஏற்கனவே ஓதி காட்டிய ஒரு வசனம், அல்லாஹு தஆலா மிக தெளிவாகவும் வெளிப்படையாகவும் சொல்லக்கூடிய விஷயம், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான மூமின்களிடம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்களில் பயம் ஏற்படும். உண்மையான மூமின்களிடம் அல்லாஹ் நினைவுபடுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளத்தில் பயம் ஏற்படும். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்ஹும் ஈமானா. அவர்களிடம் அல்லாஹுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். அந்த வசனங்கள் ஈமானை அதிகரிக்க செய்யும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல் குர்ஆன் வசனங்களுக்கு ஈமானை அதிகரிக்க செய்கிற ஒரு அற்புத தன்மையை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இது மறுக்க முடியாத ஒரு தெளிவான உண்மையாகும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே வைத்து அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். கதை சொல்ற நிலை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. விளக்கம் சொல்கிற நிலை அதிகமாக இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் வைத்து அதிகமாக குர்ஆனை தான் ஓதுவார்கள். நம் சென்ற வாரமும் ஹுத்பாவிலே சுட்டிக்காட்டியதை போன்று உம்மு ஹிஷாம் பின்த் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், சூரத்து காஃப் என்ற அத்தியாயத்தை நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து கேட்டு செவி வழியாக பாடமாக்கி கொண்டேன். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அதை மிம்பரில் வெள்ளிக்கிழமைகளில் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் குர்ஆன் வசனங்கள் ஓதப்படும் போது ஈமான் அதிகரிக்கும். ஒரு ஹத்தீபுக்கு அந்த நம்பிக்கை முதலில் வர வேண்டும். ஹுத்பாவை நிகழ்த்துகிற ஒரு ஹத்தீப் என்ன நம்ப வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்திற்கு ஒரு தன்மை இருக்கிறது, ஈமானை அதிகரிக்க செய்யும் என்று.
இந்த நம்பிக்கை ஹத்தீபிடம் வருமாக இருந்தால் அந்த ஹத்தீப் என்ன செய்வார் என்று கேட்டால், மிம்பரில் முடியுமானவரை அதிகமாக குர்ஆன் வசனங்களை ஓத விரும்புவார். தமிழில் பொருள் சொல்வதை விட அரபியிலே அதை ஓதி பொருள் சொல்ல வேண்டும், சரியாக ஓத வேண்டும். அப்படி ஓதும் போது அது அந்த மக்களுடைய உள்ளத்தில் பாதிப்பை ஏற்படுத்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே குர்ஆனிய கல்வி என்பது, அல் குர்ஆனை படிப்பது என்பது நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இன்றைக்கு அதிகமான ஹத்தீப்மார், கவலையோடு இங்கே நாம் பதிவு செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், மிம்பர்களில் குர்ஆன் ஓதுவதை குறைத்து கொண்டு வருகிறார்கள். மிம்பர்களில் வைத்து தங்களுடைய சொந்த விளக்கங்களை அதிகப்படுத்துகிறார்கள். சில ஹுத்துபாக்களை தொகுத்து பார்த்தால் ஒரு குர்ஆன் வசனம் கூட ஓதி இருக்க மாட்டார்கள். உண்மையிலே நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுத்துபாக்களை தொகுத்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுத்துபாக்களை தொகுத்து பார்த்தால் பெரும்பாலும் சில குர்ஆன் வசனங்களை தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே வைத்து ஓதி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ விளக்கத்தை அறவே தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. குர்ஆன் வசனங்களை அதிகரித்து விளக்கத்தை குறைக்க வேண்டும். அப்படி செய்யும் போது அந்த ஹத்தீப் அந்த நம்பிக்கையோடு, குர்ஆன் ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடியது என்ற நம்பிக்கையோடு குர்ஆனை ஓதும் போது நிச்சயமாக ஈமான் அதிகரிக்கும். ஏனென்றால் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான் சூரத்துல் அன்ஃபால் 2வது வசனம், வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அவனுடைய வசனங்கள் அவர்களிடம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அந்த வசனங்கள் அவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்யும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே குர்ஆனை பற்றிய கல்வி மிக முக்கியமானது நம்முடைய ஈமானை அதிகரிப்பதற்கு. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய 3வது கல்வி என்னவென்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை படிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை அதிகமாக படிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை அதிகமாக படிக்கும் போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அவர்கள் இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள், இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், இவ்வளவு அழகாக முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்ற செய்திகளை படிக்கிற நேரத்தில் நம்மை அறியாமலே நம்முடைய உள்ளங்களில் ஈமான் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதே போன்று கல்வியிலே 4வதாக நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்வதற்காக வேண்டி நாம் செய்ய வேண்டியது சலஃபு சாலிஹீன்களுடைய வரலாற்றை படிப்பது. சலஃபு சாலிஹீன்கள் என்று நம்முடைய உரைகளில் நாம் குறிப்பிடுவது யாரை என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், அதற்கு அடுத்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள், அதற்கு அடுத்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மக்களை சிலாகித்து சொல்கிறார்கள், புகழ்ந்து சொல்கிறார்கள். ஹைருல் குரூனி கர்னி சும்மல் லதீன யலூனஹும் சும்மல் லதீன யலூனஹும். நூற்றாண்டுகளில் சிறந்தது என்னுடைய நூற்றாண்டு, பிறகு அதற்கு அடுத்த நூற்றாண்டு, பிறகு அதற்கு அடுத்த நூற்றாண்டு. எனவே நம்முடைய உலமாக்கள் சலஃபு சாலிஹீன்கள் என்று குறிப்பிடும் போது நீங்க ஜக்கரியா சாஹிப், இலியாஸ் ரஹ்மஹுல்லா போன்றவர்களை கருதக்கூடாது. சலஃபு சாலிஹீன்கள் என்று கூறும்போது சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்களை குறிக்கும். இந்த சலஃபு சாலிஹீன்களுடைய வரலாற்றை படிக்கும் போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். உண்மையிலேயே சஹாபாக்கள், சில சஹாபாக்களுடைய வரலாற்றை படித்தால் நிச்சயமாக கல் நெஞ்சக்காரனுடைய இதயமும் ஈரமாகிவிடும். உதாரணமாக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய வாழ்க்கை முறையும் ஈமான் கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை நிலை மாறிய முறையும் படிக்கும்போது அழாமல் படிக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கே அவரை பார்க்கும்போது அழாமல் இருக்க முடியவில்லை என்றால் பாருங்கள். மிக வசதி படைத்த ஒரு பெண்ணுக்கு மகனாக பிறக்கிறார், நல்ல ஆடம்பரமாக வாழுகிறார், உலகத்தை மேக்சிமம் அனுபவிக்கிறார் அந்த காலத்தில். அதனால் தான் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஓரிடத்தில் ஒருவர் வருவார், வந்தவர் கேட்பார், இந்த இடத்தில் முஸ்அப் நின்று விட்டு போனாரா என்று. முஸ்அப் இருக்க மாட்டார், வந்தவர் கேட்பார், இங்கே முஸ்அப் இருந்து விட்டு போகிறாரா என்று. ஏனென்றால் முஸ்அப் பயன்படுத்துகிற அத்தர், நறுமணம் யாராலும் பயன்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு மிக விலை உயர்ந்த நறுமணத்தை தான் பயன்படுத்துவார். ஆடம்பரமாக ஆடை அணிவார், ஸ்மார்ட்டான இளைஞர். ஈமான் கொண்டதற்காக வேண்டி அவர் மிக கடுமையாக தாயினால் உதாசீனம் செய்யப்படுகிறார். கடைசியில் அல்லாஹ் அவரை சோதிக்க நாடினான்.
வறுமையின் உச்சகட்டத்திலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். மதீனாவிலே ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே உட்கார்ந்திருக்கும் போது, சஹாபாக்களோடு உட்கார்ந்திருக்கும் போது முஸ்அப் உள்ளே வருகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. வருகிறவரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் சிந்த அழுது விட்டார்கள், கடுமையாக அழுதார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்ததும் அவர்கள் காட்டுகிறார்கள், அதோ போகிறாரே முஸ்அப், அவரை பாருங்கள், எப்படி ஆடம்பரமாக வாழ்ந்தவர், இன்றைக்கு அவர் அணிந்திருக்கிற ஆடையை பாருங்கள், அவருடைய கீழாடை கிழிந்து ஓட்டையாகிவிட்டது, வேறு ஒரு புது ஆடை வாங்க முடியாமல் அந்த ஓட்டையில் ஒரு துண்டை போட்டு பெச் போட்டிருக்கிறார், ஒட்டு போட்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். கடைசியிலே இந்த தீனுக்காக வேண்டி, இந்த தீனை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநாட்ட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு உஹது யுத்தத்திலே போராடி அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார். ஷஹீதாக்கப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுஹதாக்களை அவர்கள் அணிந்திருக்கிற ஆடையிலே நீங்கள் கவனிடுங்கள் என்று சொன்னபோது சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், முஸ்அபை கவனிட முயற்சி செய்கிறோம், அவருடைய ஆடையினால் மேற்பகுதியை மறைத்தால் கீழ்ப்பகுதி ஓப்பனாக இருக்கிறது, கீழே மறைத்தால் மேலே திறந்திருக்கிறது, என்ன செய்வது என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மேல் பகுதியை நீங்கள் அவருடைய ஆடையினால் மறைத்துவிட்டு அவருடைய கால் பகுதியை இத்ஹிர் என்ற புல்லினால் கவனிடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலே இவ்வாறான வரலாறுகள் அடிக்கடி படிக்கப்படும் போது நிச்சயமாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் என்பதிலே மாற்று கருத்து இருக்காது. என்ன பிரச்சனை என்று கேட்டால், இதற்கு நேரம் ஒதுக்க முடியாத அளவுக்கு உலகம் நமக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கிறது. அந்த சதி வலையிலே நாம் விழுந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இன்று கவனக்கலைப்பான்கள் அதிகரித்து பொழுதுபோக்கு சாதனங்கள் அதிகரித்திருக்கிற காரணத்தினால் ஒரு டிவிடியை போட்டு ஒரு சஹாபியுடைய வரலாற்றை கேட்க நமக்கு டைம் இல்லை. கையில் போன் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, யூடியூப்ல போய் சஹாபாக்களுடைய வரலாற்று ஒரு 10 நிமிஷம் கேட்போம் என்பதற்கு நேரம் இல்லை. டைம் எல்லாம் ஃபேஸ்புக்கில், டைம் எல்லாம் வாட்ஸ்அப்பில் இப்படியே போய் கொண்டிருக்கிறது. வருகிற எல்லாவற்றையும் ஷேர் பண்ண வேண்டும் என்ற ஒரு மனோநிலை, எல்லாவற்றுக்கும் கமெண்ட்ஸ் எழுத வேண்டும் என்ற ஒரு மனோநிலை, இந்த மனோநிலைக்கு நாம் தள்ளப்பட்டதனால் நம்முடைய உள்ளங்கள் அப்படியே கரைபடிந்து கொண்டு செல்கின்றன, நமக்கு புரியவில்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நேரங்களை பற்றி மறுமையிலே நம்மிடத்தில் விசாரணை இருக்கிறது. எனவே முடியுமானவரை இந்த சலஃபு சாலிஹீன்களுடைய வரலாற்றை நாம் படிக்கிற போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹுடைய பிரபஞ்ச அத்தாட்சிகளை நாம் பார்க்க வேண்டும். அது இயற்கையான, அதாவது இயற்கை என்று மக்களால் அடையாளப்படுத்தப்படுகிற அல்லாஹுடைய படைப்புகளாக இருக்கலாம், அல்லது மனிதனிலேயே நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இவற்றை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா மலைகளை பாருங்கள், வானத்தை பாருங்கள், கடலை பாருங்கள், ஒட்டகத்தை பாருங்கள் என்று பார்க்க தூண்டுகிறான். அதே போன்று வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள்ளே நீங்கள் பார்க்க வேண்டாமா என்றும் கேட்கிறான். அல்லாஹுடைய அத்தாட்சிகளை நம்ம பார்க்கிற போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அதிலும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு விஞ்ஞானம் படித்த மாணவன் விஞ்ஞான ரீதியில் இவற்றை அணுகுவது, அல்லது ஒரு பாமர மனிதன் அவனுடைய அறிவு தரத்தை வைத்து சில நேரங்களில் நூரெலியாவுக்கு போகிறான், மலையின் உச்சியிலிருந்து ஒரு கல்லிலிருந்து நீர் வடிகிறது, இதை அவன் யோசிக்க வேண்டும். வெறுமனே ஒரு போட்டோ எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் அல்லது ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுவது என்பதை விட, எப்படி ஒரு கல்லுக்குள் இருந்து தண்ணீர் வருகிறது என்று அவன் அதை யோசிக்க ஆரம்பிப்பானாக இருந்தால் அல்லாஹுடைய வல்லமை அவனுக்கு புரியும், ஈமான் அதிகரிக்கும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சில நேரங்களில் நமக்குள்ள சில அற்புதங்களை காட்டுறான். அதெல்லாம் நம்ம சில நேரங்களில் இந்த யூடியூப்ல எல்லாம் போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. சில நேரங்களில் பார்த்தால் 2 கையும் இல்லை 2 காலும் இல்லை. இன்றைய தற்செயலாக அப்படி ஒரு காட்சியை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. சும்மா யூடியூப்பை ஓன் பண்ண உடனே வளமையாக அவங்க ஏதாவது அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஃப்ரண்ட் பேஜில். அதில் ஒரு காட்சி போடப்பட்டிருந்துச்சு. ஒரு முஸ்லீம் ஃபேமிலி, இந்தோனேசியா. அவர்களுக்கு ஒரு குழந்தை 11 வயசு, 2 கையும் இதால் இல்லை, 2 காலும் தொடையால் இல்லை, அப்படி தான் பிறந்திருக்கு பிள்ளை. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அதற்கு நல்ல மூளை வளர்ச்சியை கொடுத்திருக்கிறார். அவங்க எல்லா இடத்துலேருந்தும் அந்த வீடியோவை கவர் பண்ணி ஸ்கூலில் போய் அங்குள்ள வகுப்பாசிரியை சொல்கிறார்,
இவர் மெக்ஸில் கடும் கட்டிக்காரன், கையும் இல்லை காலும் இல்லை, ஆனால் மூளை மிக வேகமாக கணக்கு செய்யக்கூடிய மூளையாக இருக்கிறது. உண்மையில் இதை பார்க்கும்போது அல்லாஹுடைய அந்த குத்ரத், அல்லாஹுடைய வல்லமை. வீட்டை வந்தால் கம்ப்யூட்டர் கேம் விளையாடுற அந்த பொடியன் இந்த ஷோல்டரால் அந்த மவுஸை ஆப்ரேட் பண்ணி, அதே மாதிரி மூக்கால மவுஸை ஆப்ரேட் பண்ணி, அந்த சில நல்ல நல்ல கேம்ஸ், அந்த கேமுகளை பயன்படுத்தும் போது உண்மையிலேயே நமக்கு நம்மை அறியாமலேயே கண்கள் கலங்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. இப்போ அல்லாஹுடைய இந்த அற்புதமான அத்தாட்சிகளை பார்க்கும்போது நிச்சயமாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள